இதே இந்த வேல் இன்றைக்கி திருச்செந்தூர் போயிருக்காரு. எலெக்ஷன் முன்னாடி போயிருந்தா எல்லோரும் ஓட்டுக்காக போயிருக்காரு, நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் தேர்தல் முடிஞ்சு வச்சு எல்லோரும் ஓட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் அவர் முருகர் கோயில் போய் அங்கே கையில் வேலை வாங்குறது கண்டிப்பாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. அது நானும் சொன்னால் சிலருக்கு தேர்தல் டயத்தில் பக்தி வந்துடும். அப்போ கோயிலுக்கு போவாங்க, அப்போ வேலைலாம் கையில் பிடிச்சி போஸ்ட் கொடுப்பாங்க. அது எப்போ தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தல் முடிஞ்சுன்னா இந்து சாமிகள்லாம் இழிவாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. இந்து மதத்தை மட்டும் ஒதுக்கி வைப்பாங்க. அது சில ஆள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி விஜய் சாரை பாராட்டணும் சார். அவர் தேர்தலுக்கு முன்னாடி எப்படியோ தேர்தலுக்கு அப்புறம் ஒரு இந்து கோயிலுக்கு போய் வேலை வாங்குறாரு, பூஜை பண்ணுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக நடிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. நடிப்பாக இருந்தால் அது எலெக்ஷன் முன்னாடி பண்ணியிருக்கணும். அதோட நான் விஜய் சார் பாராட்டுறேன். நல்ல வேலை நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி போய் வேலை கையில் பிடிக்கல, உங்களே ஒட்டுமொத்தம் நடிப்புட்டுருப்பாங்க. ஒரு விஷயம் நான் நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக நான் விஜய் சாரை பார்க்குறேன் இப்போது. ஏன்னா மத சார்பின்மை அப்படின்னாங்களே, 2 தான் சார். எந்த சாமியுமே இல்லைன்னா எல்லா மதத்தையும் ஒன்றா நினைக்கணும். நமக்கு அல்லாவும் ஒன்று, இயேசுவும் ஒன்று. இந்து கடவுள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, சக்தி, முருகர் இதெல்லாம் ஒன்று. இந்த மதம் எங்களுக்கு ஓகே, இந்த மதம் உங்களுக்கு ஓகே, இந்து மதம் மட்டும் எங்களுக்கு ஓகே இல்லை. அதில் மட்டும் மூட நம்பிக்கை இருக்கும். அல்லது நாங்கள் தீபாவளியை வாழ்த்து சொல்ல மாட்டோம், பொங்கல் வாழ்த்து சொல்ல மாட்டோம். ஆனால் மற்ற மதத்துக்குலாம் எல்லா வாழ்த்தும் சொல்லுவோம். அப்படிங்கிறது மத சார்புன்னு சொல்கிற போலித்தனம். அது மக்களை ஏமாத்துறது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி விஜய் சார் சர்ச்சுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, இப்போ இந்து கோயிலுக்கும் போயிடுறாரு. அப்படிங்கும்போது இதுதான் மதச்சார்பின்மை. ஒரு மதத்தை ஒதுக்கி மற்ற மதத்தை தூக்கி தள்ள வைக்கிறதுலாம் போலி அரசியல்வாதிகள். இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வரல. இப்போ நிறைய பசங்க இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணாங்கன்னா, நான் சப்போஸ் விஜய் சாரை ஜெயிக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு போகிறாங்க. அந்த பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அது சார் விஜய் சார்கிட்ட நான் சின்ன ஒரு வேண்டுகோள் தான். நான் ஒரு குடிமகனாக அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு இந்த நிமிஷம் மிகப்பெரிய வெற்றி. இந்த கணம் அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். ஃபஸ்ட்டு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டார். அது முதல் மாற்றம் இன்றைக்கி இளைஞர்கிட்ட அரசியல் ஆர்வம் ஜாஸ்தியாகிடுச்சு, அரசியல் ஈடுபாடு ஜாஸ்தியாகிடுச்சு இளைஞருக்கு. இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இளைஞர்கள்லாம் அரசியலுங்கிறது வேறு யாருக்கோ பெரியவங்களுக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அரசியலுங்கிறது நமக்கு சம்மந்தப்பட்டது, நம்ம அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி இளைஞர்களும் இன்றைக்கி ரொம்ப ஈடுபாடு, குழந்தைகள் கூட சொல்கிறேன் ரொம்ப ஈடுபாடு வந்திருக்காங்க. அது மாற்றம், ஆரோக்கியமான மாற்றம். இப்போ மாற்றங்கிறது 2 இருக்குது. ஏமாற்றம் இருக்குது, ஆரோக்கியமான மாற்றம் இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான மாற்றம் வேணும். அந்த ஆரோக்கியமான மாற்றம் தான் இன்றைக்கி விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு எழுச்சியோட இளைஞர் செயலில் வந்திருக்கு. இளைஞர்கள்லாம் விஜய் சார் மேலே ரொம்ப அதீத அன்பு, அதீத பாசம். அவர் மற்ற கட்சி தலைவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவராக அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி அவங்க நம்ம வீட்டில் ஒருத்தரை பார்க்குறாங்க, ஒரு குடும்ப பையனை பார்க்குறாங்க. குழந்தைங்களாம் மாமாவும் சொல்கிறாங்க, பெண்ணுக்கெலாம் அண்ணா, தம்பி, அப்படியே போச்சு. அரசியல் தலைவரை தாண்டி நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி அவரை பார்க்குறாங்க. அதனால் அவருக்கு ஏதாவது ஒருவேளை தோல்வி வந்துட்டால் நாங்கள் இப்படி இருப்போம், ஒன்று தாங்கிக்க மாட்டாங்க. ஓகே, அந்த தாங்கிக்கிற ஒருவேளை தோல்வி வராது சொன்னேன். அப்படி கூட நீங்கள் இப்போவே அவங்களுக்கு அறிக்கை விடணும். உங்கள் ரசிகர்களுக்கு எது வந்தாலும் நம்ம தாங்கிக்கணும். இன்னொன்று, இதில் சின்ன சர்க்கிள் வந்தால் கூட அது நிறதணும் இல்லை சார், அதுக்கடுத்து எழுச்சி வரும். அதுக்கு இன்னும் அடுத்த தேர்தலாக இருக்குது. அதனால் இதில் சின்ன வந்தால் கூட திரும்பவும் எழுச்சியோட அவர் திருப்பி நினச்சதை அடைவார். அந்த நம்பிக்கையை விஜய் சார் ஒரு காணொலி மூலமாக கண்டிப்பாக அவங்க ரசிகர்கள்லாம் சொல்லிடணும். நானும் 3 வீடியோ பார்க்குறேன். அந்த மாதிரி அப்செட் ஆகிடக்கூடாது. நான் சொல்கிறது ஒருவேளை சில சர்க்கிள் வந்தால், ஆனால் எங்கே பார்த்தாலும் விஜய்க்கான எழுச்சி ஜாஸ்தியாக இருக்குது. ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. மக்களுக்கு இல்லை, அரசு தலைவருக்கு, மற்ற கட்சிக்காரங்களுக்கே இருக்குது. இதோட என்ன ஆகுமோன்னு பயத்தில் எல்லாம் இருக்காங்க. அந்த ஒரு எழுச்சி உருவாகிருக்கு. ஆனால் விஜய் சார் அழகாக ஒரு ரசிகர்களுக்கு நம்பிக்கையோடு உள்ள ஒரு அறிக்கை விடணும்.